ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ 3ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் வகுப்பு பயிற்சித்தாள் 3 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. பயிற்சி 1, 2 வீடியோ பார்க்காத ஸ்டூடெண்ட் வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பயிற்சித்தாள் 3 முதல் வினா வந்து பன்மை சொற்களுக்குரிய ஒருமை சொற்களை எழுதுக. முதல் பன்மை சொற்கள் என்னென்னா அதிகமாக ஒன்றுக்கு மேற்பட்டு அதிகமான பொருட்கள் வந்து அதை பன்மை சொல் என்று சொல்கிறோம். அதாவது கல் என்ற எழுத்தில் முடியுங்க. இங்கே பாருங்கள், படத்தில் முதல் படம் என்ன இருக்குது? ஈக்கள். ஈக்கள் அதிகமாக ஒன்றுக்கு மேற்பட்டு இருக்கிறதுனால அது பன்மை சொற்கள். அதனுடைய ஒருமை சொல் என்னன்னா ஈ. ஒன்று இருந்தால் அது ஒருமை. அடுத்து இரண்டாவது படம் என்ன இருக்குது பாருங்கள், எலிகள். அடுத்து அதனுடைய ஒருமை சொல் வந்து எலி. அடுத்து மூன்றாவது விற்கள். அதனுடைய ஒருமை சொல் வந்து வில். அடுத்து நான்காவது பழங்கள். அதனுடைய ஒருமை வந்து பழம். அதாவது இந்த வில்ல வந்து இல் என்ற எழுத்து வந்து சின்ன இல் வரணும், அங்கே பெரிய இல். அது வந்து கம்ப்யூட்டர் மிஸ்டேக், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இரண்டாவது வினா வந்து உரையாடலை நிறைவு செய்க. இங்கே புத்தகத்தில் வந்து என்ன படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பூங்கா. பூங்காவில் என்னென்ன இருக்குது, என்னென்ன வாக்கியம் எழுதியிருக்காங்க அதெல்லாம் பாருங்கள். இப்போ என்ன உரையாடலைன்னு இந்த வீடியோவில் இப்போ நான் படிக்கிறேன், கேளுங்க. கலா. மாலா படத்தில் உள்ள தொடர்கள் எதை பற்றி கூறுகின்றன? அதுக்கு மாலா சொல்கிறாங்க தூய்மையை பற்றி கூறுகின்றன கலா. அடுத்து கலா பேசுகிறாங்க, இவை போன்ற தொடர்களை வேறு எங்கேனும் நீ பார்த்ததுண்டா? அதுக்கு மாலா சொல்கிறாங்க பொது இடங்களில் பார்த்திருக்கிறேன். உடனே கலா, அப்படியா, பொது இடங்கள் என்பவை எவை? பொது இடம்னா என்னன்னு கலா வந்து கேட்குறாங்க. அதுக்கு மாலா சொல்கிறாங்க மருத்துவமனை, பள்ளிக்கூடம், நூலகம், ரயில் நிலையம், அதெல்லாம் வந்து பொது இடம் மாலா சொல்கிறாங்க. அடுத்து கலா கேட்குறாங்க பொது இடங்கள் யாருக்கு சொந்தம்? மாலா சொல்கிறாங்க எல்லாருக்கும் சொந்தம். அடுத்து இதில் என்ன வாக்கியம் எழுதியிருக்காங்க பாருங்கள், இந்த பூங்கா படத்தில். பிளாஸ்டிக் குப்பைகள் நம்மை கொல்லும், இறுதியில் தூய்மையே வெல்லும், நாட்டின் தூய்மை நமது கையில், பொது இடங்களில் தூய்மை பொதுமக்களின் கையில். அடுத்து மூன்றாவது பார்க்கலாங்க. படத்தை பார்த்து வினாக்களுக்கு விடையளிக்க. என்ன படம் கொடுத்துருக்காங்க படத்தில்? ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். இப்போ சுற்றுப்புற தூய்மையை பற்றி தான் இந்த வீடியோவில் படமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், கீழே ஏதோ ஒரு வாசகம் எழுதியிருக்காங்க, மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம். இதற்கான வினாக்கள். உலக சுற்றுச்சூழல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? விடை வந்து ஜூன் 5. படத்தில் இடம்பெறும் விழிப்புணர்வு தொடர்பை எடுத்து எழுதுக. ஆல்ரெடி பார்த்தோம்ல அந்த விழிப்புணர்வு தொடர். மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம். அடுத்து 4வது வினா. படத்தில் உள்ளதை போன்று சுற்றுச்சூழல் சார்ந்த உனது கருத்தை எழுதுக. பாருங்கள், 2 படம் கொடுத்துருக்காங்க. 2 சிறுமி நின்றுட்டு இருக்காங்க. அதில் வந்து பச்சை நிறத்தில் இருக்கிறது மக்கும் குப்பை, சிவப்பு நிறத்தில் உள்ளது மட்காத குப்பை. எதெல்லாம் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அதை வந்து நீங்கள் தொகுத்து இங்கே தனித்தனியாக பிரித்து எழுதுனுங்க. விடை, உள்ளூர் மக்களிடம் இனி கடைகளில் பொருட்களை வாங்கும்போது துணிப்பைகளை கொண்டு செல்ல அறிவுறுத்தணும். அடுத்து துணிப்பை என்பது எளிதானது, தூரம் எறிந்தால் அது வந்து நமக்கு உரமாக மாறும் என்பதை வந்து மக்களிடம் நம்ம தெளிவுபடுத்தணும். நெகிழி என்பது அழகானது, வீசி எறிந்தால் விஷமானது. நெகிழின்னா பிளாஸ்டிக் வந்து பார்க்கறதுக்கு நல்லா அழகாக பளபளன்னு இருக்கும். ஆனால் அதனால் நிறைய விஷக்கிருமிகள் பரவி நமக்கு பலவித நோய்களை உண்டாக்கும். இப்போ வந்து மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்னென்னு நம்ம வகைப்படுத்தலாங்க. மக்கும் குப்பை ஒன்று வந்து காகிதத்தாள், அது வந்து விரைவில் மக்கிவிடும். அடுத்து சணல் பை, மூன்றாவது வந்து இலை, இதெல்லாம் வந்து மக்கும் குப்பைகள். அடுத்து மக்காத குப்பை வந்து கண்ணாடி துண்டு, நெகிழிப்பை, பீங்கான், தட்டு, அதெல்லாம் வந்து மக்காத குப்பை. அப்போ இனிமேல் மக்களிடம் வந்து நீங்கள் என்ன சொல்லணும், மக்கும் குப்பையெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுக்கணும், மக்காத குப்பையை தனித்தனியாக பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். அடுத்து 5வது வினா பார்த்துலாங்க.
விளம்பரத்தை பார்த்து வினாக்களுக்கு விடையளிக்க. நெகிழில்லா வளாகம். மாற்றி பயன்படுத்துவோம், மாசினை தடுப்போம். இதெல்லாம் வந்து வாசகம் கொடுத்துருக்காங்க. படத்தில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெகிழித்தட்டு, பாக்கு மரத்தட்டு, நெகிழிப்பை, துணிப்பை, நெகிழி உறிஞ்சு குழல், பப்பாளி உறிஞ்சு குழல், காகித குவளை, இலை குவளை, நெகிழி குவளை, கண்ணாடி குவளை, நெகிழி புட்டி, உலோக புட்டி. இப்போ வீணா பார்க்கலாங்க. இந்த விளம்பரம் எதை வலியுறுத்துகிறது? இப்போ படத்தை பார்த்தீங்க. இதனுடைய விளம்பரம் எதை வலியுறுத்துகிறது? எதை வலியுறுத்துக்குன்னா பிளாஸ்டிக் பொருட்களை, பிளாஸ்டிக்கான நெகிழி பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. அதுதான் இந்த படத்தில் இந்த பாடம் ஃபுல்லாகவே இந்த கருத்தை தான் வெளிப்படுத்துது. அடுத்து இரண்டாவது வினா. நெகிழி பொருள்களுக்கு மாற்றாக பயன்படுத்தும் பொருள்களில் எவையேனும் 3 குறிப்பிடுக. பிளாஸ்டிக் பொருள் பதில் நம்ம என்ன பயன்படுத்தலாம் பாருங்கள். பாக்கு மரத்தட்டு, பப்பாளி உறிஞ்சி குழல், அப்புறம் வந்து துணிப்பை, இலைக்குவளை, அதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹாய் ஸ்டூடெண்ட். இப்போ 3ஆம் வகுப்பு தமிழ் வந்து பயிற்சி 3 வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்து இப்போ வந்து பயிற்சித்தாள் 4 பார்க்கலாங்க. பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வந்து சான்றோர் மொழி. பயிற்சித்தாள் 4 வந்து சான்றோர் மொழி. இதில் வந்து பாடல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாடலுக்கான பொருள் தான் இந்த பாடத்தில் இருக்குது. இனியவை 40. இனியவை 40 ஆசிரியர் வந்து பூதம் சேந்தனார். வந்து முதல் கேள்வி வந்து பாடலின் அடியை முறைப்படுத்தி எழுதுக. வந்து பாடல் அடி வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. மிக இனிதே கற்றார் முன் உரைத்தல் கல்வி. இதற்கான விடை வந்து கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே. கற்றார் முன்ன கல்வி கற்றவங்க முன்னாடி நம்ம வந்து நம்ம படித்ததை அவங்க முன்னாடி சொல்கிறது தான் மிக இனிமையானது, அதன் பொருள். அடுத்து பாடலுக்கேற்ப பொருளை வரிசைப்படுத்தி எழுதுக. வந்து பாடலுக்குடைய பொருள் வந்து நம்ம மாற்றி கொடுத்துருக்காங்க. அது வந்து சரியாக எழுதணும். கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே, மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே, எல்துணை யானும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. இதுதான் வந்து பாடல். அது வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. பிறருக்கு கொடுத்தல் இனிது, கற்றார் முன் கல்வி உரைத்தல் இனிது, எல்லளவும் பிறரிடம் கேட்டு பெறாதது இனிது, அறிவில் சிறந்தவருடன் சேர்தல் இனிது. இதில் வந்து முதல் வரி வந்து கற்றார் முன் கல்வி உரைத்தல் இனிது. அது வந்து அதுக்கு நேராக 1 என்று போட்டுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இரண்டாவது அறிவில் சிறந்தவருடன் சேர்தல் இனிது. மிக்காரை சேர்தல் மிகமான முன்னினிதே. மிக்காரை என்ன? அறிவில் சிறந்தவருடன் சேர்தல் இனிது. அந்த பாடல் இரண்டாவது வரியோட பொருள். அடுத்து மூன்றாவது எல்துணை ஆனும் இரவாது தான் ஈதல். இதனுடைய பொருள் வந்து எல்லளவும் பிறரிடம் கேட்டு பெறாதது இனிது. அடுத்து நான்காவது எத்துணையும் ஆற்ற இனிது. எத்துணையும்னா பிறருக்கு கொடுத்தல். நம்மக்கிட்ட இருக்கிறது பிறருக்கு கொடுத்துறது தான் இனிது என்று. 4 வரி. இது வந்து நம்பர் போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4 என்று வரிசைப்படுத்திக்கோங்க. அடுத்து மூன்றாவது வினா. பின்வரும் தொடருக்கு பொருத்தமான வினாவை தெரிவு செய்க. இனிய கருத்துக்களை கூறும் நூல் இனியவை 40 ஆகும். இதற்கான பொருத்தமான வினாவை தேர்வு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனு. இனிய கருத்துக்கள் யாவை? இனிய கருத்துக்கள் என்றால் என்ன? இனிய கருத்துக்களை கூறும் நூல் எது? இனிய கருத்துக்களை கூறுவது ஏன்? இதற்கான விடை வந்து இனிய கருத்துக்களை கூறும் நூல் எது? மூன்றாவது ஆப்ஷன். அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது வினா. இனிமையான செயல் எது என குறியிடுக.
இனிமையான செயல் எதுன்னு பாடல் வரியில் பார்த்தல. முதல் ஆப்ஷன் ஆ வந்து பிறருக்கு கொடுத்து மகிழ்தல், ஆ பிறரிடம் கேட்டு பெறுதல், ஈ வந்து பிறரை துன்புறுத்தல், ஈ ஆப்ஷன் வந்து பிறர் பொருளை எடுத்துக்கொள்ளுதல். இதற்கான சரியான விடை எதுன்னா ஆப்ஷன் ஆ, பிறருக்கு கொடுத்து மகிழ்தல். இனிமையான செயல் எதுன்னா பிறருக்கு கொடுத்து மகிழ்தல். அடுத்து 5வது, பாடலை படித்து உரையாடலை நிறைவு செய்க. கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு. யார் பாடியிருக்கிறது வந்து பாரதியார். இப்போ உரையாடலை நம்ம நிறைவு செய்யலாம். ஆசிரியர், தமிழ்நாடு எதில் சிறந்து விளங்குகிறது? மாணவர் சொல்கிறாங்க தமிழ்நாடு வந்து கல்வியில் சிறந்து விளங்குகிறது. இதற்கான விடை வந்து தமிழ்நாடு கல்வியில் சிறந்து விளங்குகிறது. அடுத்து ஆசிரியர், மாணவர் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பார்க்கலாங்க. மாணவர் வந்து பாடலில் குறிப்பிடப்படும் புலவர் கம்பர். இதற்கான விடை வந்து வினா என்ன வருங்கன்னா பாடலில் குறிப்பிடப்படும் புலவர் யார்? அது வந்து நான் சொல்லும்போது நீங்கள் எழுதிக்கோங்க. பாடலில் குறிப்பிடப்படும் புலவர் யார்? பாடலில் குறிப்பிடப்படும் புலவர் கம்பர். அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.